இரவு தொழுகையை ஜமாத்தாக கூட்டாக தொழுகிறோம். இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. சான்று இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் மக்களுக்கு இரவு நேரத்தில் இரவு தொழுகை தொலை வைக்கிறாங்க. மீண்டும் 2ஆம் நாள் மக்கள் கூடுறாங்க, 2ஆம் நாளும் மக்களுக்கு தொலை வைக்கிறாங்க, 3ஆம் நாளும் மக்களுக்கு தொலை வைக்கிறாங்க. இது மாதிரி ஹதீஸ்ல இருக்கிறது. அதுக்கு பிறகு 4ஆவது நாள் மக்கள்லாம் கூடி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வருவாங்க, தொழுகை நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்திருக்கிறது தெரிஞ்சும் கூட அவங்க தொலை வைக்கிறதுக்கு வரல. அதுக்கு பிறகு காலையில சுபுவுக்கு சொன்னாங்க, இது உங்கள் மீது கடமையாகி விடுமோ என்கிற காரணத்தினால் என்று அஞ்சி நான் வரவில்லை. ஏன்னா தொடர்ந்து வந்துகிட்டு இருந்து கடைசியில் அல்லாஹ்வுடைய வஹி தொடர்பு இருந்து கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ் அதை ஒரு கடமையாக உங்கள் மீது சுமத்திட்டாங்கன்னா பெரிய கஷ்டமா போயிடும். டெய்லி காலம் முழுக்க இரவு தொழுகை நீங்க தொழுகணும் அப்படின்ற சுமையை மக்களால தாங்கி கொள்ள முடியாம போயிடும், அதனால நான் வரல அப்படின்னு சொல்லதா சொன்னாங்க. அப்ப அந்த 3 நாள் தொலை வச்சதே நமக்கு ஆதாரம் தான். 2வது அப்போ அதை வச்சுட்டு சில பேர் என்ன கேட்கலாம், 3 நாள் தொலை வச்சாங்க, அப்ப 3 நாள் தான் நம்மளும் தொலை வைக்கணும், அதுக்கு பிறகு தொலை வைக்க கூடாது என்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அந்த வாதம் ஏற்புடையது அல்ல. ஏன் அப்படின்னா 4ஆவது நாள் ரசூலுல்லாஹ் என்ன காரணம் சொல்றாங்க, ஒரு காரணத்தோடு 4ஆவது நாள் தொழுகை நிப்பாட்டுறாங்க. சும்மா நிப்பாட்டல, 3 நாள் தான் தொழுகணும், 4ஆவது நாள் தொழக்கூடாது என்ற அடிப்படையில் தொழுகையை நிறுத்தல. காரணம் சொல்றாங்க, உங்களுக்கு இது கடமையாக ஆகிவிடுமோ என்கிற காரணத்தினால் நான் தொலை வைக்க வரல. இன்னைக்கு அந்த காரணம் இல்லை. ரசூலுல்லாஹ் வாழ்கிற காலத்தில் கடமையாகுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது, சூழல் இருக்கிறது. ஏன்னா வஹி இறங்கி கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு மீண்டும் அது சுன்னத்தான ஒரு காரியம் கடமையான காரியமாக மாறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, முகாந்திரமும் இல்லை. அதனால இனிமே நாம பயம் இல்லாமல் காலம் முழுக்க தொழுதாலும் ரமதான் முழுக்க தொழுதாலும் கடமையாகிவிடும் என்ற அச்சம் இல்லாத காரணத்தினால தாராளமாக அந்த தொழுகையை நாம நிறைவேற்றலாம்.